பொருளாதாரம்னா என்னமோ பெரிய ராக்கெட் சயின்ஸ் மாதிரி தோணுதா? கவலையே வேணாம். ஒரு சில சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான விதிகள் இருக்கு. அத மட்டும் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா, உங்கள யாருமே பொருளாதார விஷயத்துல ஏமாத்தவே முடியாது. வாங்க அது என்னன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். கேட்கவே ஒரு மாதிரி விசித்திரமா இருக்குல்ல. வாடகைய கம்மி பண்ணா எல்லாருக்கும் நல்லதுதானே நடக்கணும். அப்புறம் ஏன் வீட்டுக்கு தட்டுப்பாடு வருது? வாங்க இந்த வினோதமான புதிரோட முடிச்ச அவிழ்க்கலாம். இந்த வாடகை பிரச்சனை மாதிரி தான் நம்ம கண்ணுக்கு தெரியாத பல விதிகள் பொருளாதாரத்தை இயக்கிக்கிட்டு இருக்கு. அத சரியா கத்துக்கிட்டீங்கன்னா ஓகே, இல்லனா ஏமாந்த போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த பகுதியில அந்த விதிகளை பத்தி தான் நாம விலாவாரியா பார்க்க போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். நம்ம முதல் விதிய புரிஞ்சுக்கிறதுக்கு மேரிலாண்ட்ல நடந்த ஒரு நிஜ சம்பவத்தை எடுத்துப்போம். இது ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான கதை. இந்த டைம்ல என்ன கொஞ்சம் பாருங்களேன். 2008ல மேரிலாண்ட் அரசாங்கம் ஒரு ஐடியா கொண்டு வராங்க. அங்க இருக்கிற மில்லியனர்களுக்கு வரிய ஏத்தினா எக்ஸ்ட்ராவா $106 மில்லியன் கிடைக்கும்னு கணக்கு போடுறாங்க. வருஷம் எல்லாம் அவங்க நினைச்ச மாதிரியே நடக்குது, வரி வசூலாகுது. ஆனா 2வது வருஷம்தான் ட்விஸ்டே. கிட்டத்தட்ட 1/3 மில்லியனர்கள், அதாவது 2000 பேர் இங்கிருந்தா வேலைக்காகாதுன்னு மாநிலத்தை விட்டே காலி பண்ணிடுறாங்க. இதோட விளைவு அரசாங்கத்துக்கு லாபம் வர்றதுக்கு பதிலா $257 மில்லியன் நஷ்டம். பாருங்க, ஒரு நல்ல எண்ணத்துல ஆரம்பிச்ச ஒரு திட்டம் எப்படி அப்படியே தலைகீழா போச்சுன்னு. இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முதல் பாடம் இதுதான். மக்கள் நம்மளோட நல்ல எண்ணத்துக்காகவோ நோக்கத்துக்காகவோ செயல்பட மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்குதோ அதுக்கேத்த மாதிரி தான் செயல்படுவாங்க. மேரிலாண்ட் அரசாங்கத்தோட நோக்கம் உண்மையிலே நல்லதா இருந்துச்சு. ஆனா அவங்க செஞ்ச சிஸ்டம் பணக்காரங்க அந்த மாநிலத்தை விட்டு வெளியேறதுக்கு ஒரு வெகுமதி கொடுக்கற மாதிரி அமைஞ்சிடுச்சு. அதோட விளைவு பணக்காரங்களும் போனாங்க, அவங்க கட்ட வேண்டிய வரி பணமும் போச்சு. சரி, வாங்க இப்போ அடுத்த விதிக்கு போலாம். இது முதல் விதியோட ரொம்ப நெருக்கமா சம்பந்தப்பட்டது. அதாவது நாம வாழ்க்கையில எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் ஒரு உண்மையான விலை இருக்கு. பொருளாதாரத்துல இத ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், அதாவது வாய்ப்பு செலவுன்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறப்போ நீங்க தேர்ந்தெடுக்காத இன்னொரு விஷயத்தை இழக்கிறீங்க. அந்த இழந்த விஷயத்தோட மதிப்பு தான் நீங்க செஞ்ச செலவோட உண்மையான கணக்கு. இத இன்னும் சுலபமா புரிஞ்சுக்க ஒரு உதாரணம் பார்க்கலாம். நீங்க ஒரு கார் வாங்க போறீங்கன்னு வச்சுப்போம். உங்க முன்னாடி 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு $50,000 ஒரு சொகுசான BMW கார். இன்னொன்னு $20,000 ஒரு சாதாரண ஆனா நல்ல உழைக்கிற கரோலா கார். இப்போ இந்த 2 சாய்ஸ்க்கும் பின்னாட ஒளிஞ்சிருக்க உண்மையான செலவு என்னன்னு பார்க்கலாமா? இப்போ இந்த நம்பரை பாருங்க, $2.5 லட்சம். இதுதான் அந்த BMW காரோட உண்மையான ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். எப்படின்னு கேக்குறீங்களா? நீங்க BMW வாங்காம அந்த $50,000 ஒரு நல்ல இடத்துல முதலீடு செஞ்சிருந்தீங்கன்னா 30 வருஷத்துல அது $250 மில்லியன் வளர்ந்திருக்கும். அப்போ நீங்க இழந்தது வெறும் $50,000 இல்ல, $250 மில்லியன். இதுதான் வாய்ப்பு செலவுங்கிறது. இது நம்மள ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்துக்கு கூட்டிட்டு போகுது. அதாவது விலைங்கிறது நம்மளோட எதிரி கிடையாது, அது ஒரு மொழி, ஒரு தகவல் தொடர்பு சாதனம். ஒரு தடவை சோவியத் யூனியனோட தலைவர் கார்பசேவ் பிரிட்டனுக்கு வந்தப்போ அங்கிருந்த மார்கரெட் தேட்சர் கிட்ட கேட்டாராம், லண்டன் மாதிரி ஒரு பெரிய நகரத்துக்கு எப்படி தினமும் சரியா சாப்பாடு கிடைக்குது, இது யார் பிளான் பண்றான்னு. அதுக்கு தேட்சர் சொன்ன பதில், நான் பண்ணல, விலைகள் தான் பண்ணுதுன்னு. பாருங்க, யாருமே கட்டுப்படுத்தாம விலைகள் மட்டுமே ஒரு முழு நகரத்துக்கும் எப்படி உணவளிக்குதுன்னு இது ரொம்ப அழகா சொல்லுது. யோசிச்சு பாருங்களே, ஒரு தனி மனுஷனால ஒரு நாட்டு பொருளாதாரத்தை எல்லாம் கட்டுப்படுத்தவே முடியாது. ஒரு சின்ன உதாரணம், ஒரு ஊர்ல பீட்சாவுக்கு திடீர்னு டிமாண்ட் அதிகமாகுதுன்னு வச்சுப்போம். உடனே அதோட விலை ஏறும். விலை ஏறுறத பார்த்ததும் பீட்சா செய்றவங்க இன்னும் அதிகமா தயாரிக்க ஆரம்பிப்பாங்க. இதுக்கு யாரும் ஆர்டர் போட வேண்டாம், விலையே அந்த மெசேஜை சொல்லிடும். இப்படிதான் விலைகள் லட்சக்கணக்கான மக்களை தானாவே ஒருங்கிணைக்குது. சரி, விலைகள் இப்படி ஒரு முக்கியமான தகவலை சொல்லிக்கிட்டே இருக்கு. இப்போ அரசியல்வாதிங்க இந்த தகவலை காதுல வாங்காம அத மாத்த நினைச்சா என்ன ஆகும்? வாங்க பார்க்கலாம். இதுக்கு வாடகை கட்டுப்பாட்டை விட ஒரு நல்ல உதாரணம் இருக்கவே முடியாது. முதல்ல அரசாங்கம் நல்ல எண்ணத்துல வாடகைய குறைக்குது. உடனே என்ன ஆகும்? தேவையில்லாதவங்க கூட கம்மி வாடகை தானேன்னு வீடு தேட ஆரம்பிப்பாங்க. டிமாண்ட் ஏகிரிடும். ஆனா வீட்டு ஓனர்களுக்கு வாடகை கம்மியா வரதால அவங்களுக்கு புதுசா வீடு கட்டவோ இருக்கிற வீட்டை ரிப்பேர் பண்ணவோ எந்த ஆர்வமும் இருக்காது. நாள் ஆக ஆக கட்டிடங்கள்லாம் பாழடைஞ்சு போகும். கடைசியில என்ன நடக்கும்? ஏற்கனவே இருந்த வீட்டு பற்றாக்குறை இன்னும் மோசமாகி வீடு இல்லாதவங்க எண்ணிக்கை அதிகமாயிடும். பாருங்க, நல்ல நோக்கத்துல ஆரம்பிச்சு ஒரு பேரழிவுல கொண்டு போய் விடுது. இது ஏதோ ஒரு தடவை தப்பா நடந்த விஷயம் கிடையாது, இது ஒரு பேட்டர்ன். ஒரு பொருளோட விலைய அதோட சந்தை மதிப்பை விட ரொம்ப குறைவா நீங்க நிர்ணயிச்சா அங்க கண்டிப்பா தட்டுப்பாடு, அதாவது பற்றாக்குறை வரும்.
இதுக்கு நியூயார்க் வாடகை பிரச்சனையிலிருந்து ஜிம்பாப்வே உணவு பஞ்சம் வரைக்கும் உதாரணம் இருக்கு. அதே மாதிரி விலைய ரொம்ப அதிகமா செட் பண்ணா தேவைக்கு அதிகமான உற்பத்தி நடந்து பொருள் உபரியாகி வீணாகும். இதுக்கு நம்ம இந்தியாவோட கோதுமை உபரிய ஒரு உதாரணமா சொல்லலாம். இதுல ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா, இந்த விலை கட்டுப்பாடுகள் கடைசில ஏழைகளை தான் ரொம்ப மோசமா பாதிக்குது. ஏன்னா தட்டுப்பாடு வரும்போது பணக்காரங்க எப்படியோ மாற்று வழியை கண்டுபிடிச்சு வாங்கிடுவாங்க. ஆனா பாவம் ஏழைகள் தான் எதுவுமே கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போ சென்ட்ரல் பிளானிங் வேலைக்கு ஆகாதுன்னா எதுதான் வேலை செய்யும்? அதுக்கான பதில் இந்த கடைசி 3 முக்கியமான ஐடியாக்கள்ல இருக்கு. இது 3மே ஒன்னோடு ஒன்னு சம்பந்தப்பட்டது. லாபம், நஷ்டம், இந்த 2 வார்த்தையும் நாம நல்லது கெட்டதுன்னு பார்க்கக்கூடாது. அது ரெண்டுமே சந்தை நமக்கு கொடுக்கற ஒரு ஃபீட்பேக், அவ்வளவுதான். லாபம் வந்தா அதுக்கு அர்த்தம் சூப்பர், நீங்க செய்யறது மக்களுக்கு பிடிச்சிருக்கு, இதை இன்னும் அதிகமா செய்யுங்கன்னு சந்தை சொல்லுது. நஷ்டம் வந்தா அதுக்கு அர்த்தம் வேண்டாம், இதை நிறுத்துங்க, மக்களுக்கு இது தேவையில்லைன்னு சந்தை நமக்கு சிக்னல் கொடுக்குது. இதே மாதிரி தான் சம்பளமும். உங்க சம்பளம் நீங்க எவ்ளோ நேரம் வேலை செய்றீங்கன்றதுக்கான விலை இல்ல, நீங்க எவ்வளவு மதிப்பு உருவாக்குறீங்கன்றதுக்கான விலை. ஒரு சின்ன உதாரணம், மரியாவும் ஜேக்கும் லெமனேட் விக்கிறாங்க. 2 பேரும் ஒரே நேரம் தான் வேலை செய்றாங்க. ஆனா மரியாவுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க, அவங்க அதிகமா சம்பாதிக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஜேக்கை விட அதிக மதிப்பை உருவாக்குறாங்க. சிம்பிள் லாஜிக் தான். கடைசியா வர்த்தகம். நிறைய பேர் வர்த்தகம்னா ஒருத்தர் ஜெயிச்சு இன்னொருத்தர் தோக்குற விளையாட்டுன்னு நினைக்கிறாங்க. அது சுத்த தப்பு. வர்த்தகம்ங்கிறது 2 பேருமே ஜெயிக்கிற ஒரு விஷயம். புதுசா எந்த பொருளையும் உருவாக்காமலே அது மதிப்பை உருவாக்குது. 2 பேருமே தங்களுக்கு லாபம் இருக்கிறதால தான் மனசார அந்த பரிமாற்றத்துக்கு ஒத்துக்கிறாங்க. இது ஒரு போர் கிடையாது, இது ஒரு ஒத்துழைப்பு. நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லா விஷயங்களையும் இந்த ஒரு வரி ரொம்ப அழகா தொகுத்து சொல்லுது. உடைஞ்சு போனதை சரி பண்றதுல வெற்றி இல்ல, எது நல்லா வேலை செய்யுதோ அதுல இன்னும் அதிகமா கவனம் செலுத்துறதுல தான் உண்மையான வெற்றி இருக்கு. இந்த பொருளாதார பாடங்களை உங்க வாழ்க்கையிலயும் நீங்க பயன்படுத்தலாம். இப்போ இந்த விதிகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த புது பார்வையோட உங்களை சுத்தி இருக்கிற உலகத்தை நீங்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். உங்க சிந்தனையை தோன்றதுக்கு ஒரே ஒரு கேள்விதான், இப்போ உங்களுக்கு இந்த விதிகள் தெரியும், இதுக்கப்புறம் நீங்க உலகத்துல எதை வித்தியாசமா பார்க்க போறீங்க யோசிச்சு பாருங்க.